Welcome to Easy English. Today we learn about the simple future tense. Simple future tense அப்படின்னா என்னன்னா ஒரு நிகழ்வு இதுக்கு அப்புறம் தான் நடக்கும். பட் அதை பத்தி நம்ம இப்பவே பேசிட்டு இருப்போம். அதை பத்தி நம்ம ப்ரீ பிளான் பண்ணுவோம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதோட சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் போவேன், நான் பார்ப்பேன், நான் ஹோம்ஒர்க்கை முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம நடக்க போறத பத்தி நம்ம இப்பவே பேசிட்டு இருக்கோம். திட் இஸ் அ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம்னா ஏதாவது ஒரு நேம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ரூல் தான். இந்த சப்ஜெக்ட் அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றோம். ஏன்னா இது ஃபியூச்சர். ஸோ வில் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேர்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் அவனுக்கு கால் பண்ணுவேன். நான்னா ஐ, அவனுக்குன்னா ஹிம். அவன் அப்படிங்கிறது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம், லாஸ்ட் வந்து ஹிம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹிம் யூஸ் பண்ணியிருக்கோம். கால் பண்ணுவேன். ஸோ கால்னா கால் தான், பண்ணுவேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஃபியூச்சர் பத்தி நம்ம பேசுறோம். ஸோ நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஸோ வில் ஆட் பண்ணியிருக்கோம். ஐ வில் கால் ஹிம், ஐ வில் கால் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அவள் நாளைக்கு அவனுக்கு உதவுவாள். அவள்னா ஷீ, நாளைக்குன்னா டுமாரோ. ஸோ அவனுக்கு இதுவுமே சென்டென்ஸோட லாஸ்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹிம் யூஸ் பண்ணியிருக்கோம். உதவுவான், உதவுறது வந்து ஹெல்ப். உதவுவாள், அதாவது இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ நம்ம வில் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் நாளைக்கு அவனுக்கு உதவுவாள். ஷீ வில் ஹெல்ப் ஹிம் டுமாரோ, ஷீ வில் ஹெல்ப் ஹிம் டுமாரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் மார்க்கெட்டுக்கு போவேன். நான்னா ஐ, மார்க்கெட்னா மார்க்கெட் தான், மார்க்கெட்டுக்கு ஸோ டு மார்க்கெட், போவேன் இதுக்கப்புறம் தான், போகிறது வந்து கோ. ஸோ ஃபியூச்சர்ல வர்றதுனால நம்ம வில் ஆட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரக்சர்ல வில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வில் ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். நான் மார்க்கெட்டுக்கு போவேன் அப்படின்னா ஐ வில் கோ டு த மார்க்கெட், ஐ வில் கோ டு த மார்க்கெட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவன் கதவை மூடுவான், அவன் கதவை மூடுவான். ஸோ அவன்னா ஹீ, கதவுனா டோர், மூடுறது வந்து க்ளோஸ். ஸோ அவன் கதவை மூடுவான். இது வந்து மூடுவான், அப்போ அந்த நிகழ்வு இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதனால இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ நம்ம வில் ஆட் பண்ணியிருக்கோம். வில் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஆக்சிலரி வேர்பு, அதான் அந்த வில். அவன் கதவை மூடுவான் அப்படின்னா he will close the door, he will close the door. Okay, next one, அவர்கள் ஃபுட்பால் விளையாடுவார்கள். அவர்கள்னா தே, ஃபுட்பால்னா ஃபுட்பால் தான், விளையாடுவார்கள். ஸோ விளையாடுறது வந்து பிளே, விளையாடுவார்கள் இனிமே தான் விளையாட போறாங்க. ஸோ நம்ம ஆக்சிலரி வெர்ப் வில் ஆட் பண்ணியிருக்கோம். அவர்கள் ஃபுட்பால் விளையாடுவார்கள். தே வில் பிளே த ஃபுட்பால், தே வில் பிளே த ஃபுட்பால். இப்போ இதுல எப்பவுமே நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்னால தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது கூட ஒரு வில் சேர்த்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இதே சேம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றது, ஹவு டு மேக் த நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேம் எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் ஆல்ரெடி ஆக்சிலரி வெர்ப் வில் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் டென்ஸ்ல. அது கூட ஒரு நாட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வில் கூட வில் நாட் ஆட் பண்ணும்போது அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா சேஞ்ச் ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் பார்ட்டிக்கு போக மாட்டேன். நான்னா ஐ, பார்ட்டினா பார்ட்டி தான், போக மாட்டேன். ஸோ போகிறது வந்து கோ. இப்போ நார்மலா நான் பார்ட்டிக்கு போவேன் அப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஐ வில் கோ டு த பார்ட்டி. ஸோ போக மாட்டேன். ஸோ நம்ம ஒரு வில் கூட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நான் பார்ட்டிக்கு போக மாட்டேன். ஐ வில் நாட் கோ டு த பார்ட்டி, I will not go to the party. Okay, next one, அவள் அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்க மாட்டாள். அவள்னா ஷீ, அவளுடைய ஹோம்ஒர்க். ஸோ லாஸ்ட் வந்தனால ஹெர் ஹோம்ஒர்க். அவள்ங்கிறது அதே வார்த்தை, ஃபர்ஸ்ட் வரும்போது ஷீ, லாஸ்ட் வந்தா நம்ம ஹெர் யூஸ் பண்றோம். ஸோ அவளுடைய ஹோம்ஒர்க், ஹெர் ஹோம்ஒர்க். முடிக்க மாட்டாள், முடிக்கிறதுனா ஃபினிஷ் பண்றது. ஸோ ஃபினிஷ். இப்போ வந்து அவள் அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடிப்பாள் அப்படின்னா ஷி வில் ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க். முடிக்க மாட்டாள். ஸோ நம்ம நாட் ஆட் பண்ணியிருக்கோம்.
she will not finish her homework. Okay, next example sentence. அவர்கள் மீட்டிங்கை அட்டன் செய்ய மாட்டார்கள். அவர்கள்னா தே, மீட்டிங்னா மீட்டிங் தான், அட்டன்னா அட்டன் தான், செய்ய மாட்டார்கள். ஸோ இப்போ அவங்க மீட்டிங்கை அட்டன் செய்வார்கள் அப்படின்னா நம்ம என்ன என்ன சொல்லுவோம்? தே வில் அட்டெண்ட் த மீட்டிங். ஆனா அட்டன் செய்ய மாட்டார்கள், ஸோ நெகட்டிவ், அதனால நாட் ஆட் பண்ணியிருக்கோம். தே வில் நாட் அட்டெண்ட் த மீட்டிங். தே வில் நாட் அட்டெண்ட் த மீட்டிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவள் காம்படிஷனில் வின் பண்ண மாட்டாள். ஸோ இது ஒரு நெகட்டிவ் ப்ளஸ் அது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அவள்னா ஷீ, காம்படிஷன்னா காம்படிஷன் தான், வின்னா வின் தான். வின் பண்ண மாட்டாள். ஸோ இப்போ வந்து அவள் காம்படிஷன் வின் பண்ணுவாள் அப்படின்னா ஷீ வில் வின் த காம்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வின் பண்ண மாட்டாள், ஒரு நாட் ஆட் பண்றோம், அவ்வளோதான். ஷீ வில் நாட் வின் த காம்படிஷன். ஷீ வில் நாட் வின் த காம்படிஷன். நெக்ஸ்ட் ஒன். அவன் கார் வாங்க மாட்டான். அவன்னா ஹீ, கார்னா கார் தான், வாங்க மாட்டான், வாங்குறதுனா பை. ஸோ இப்போ அவன் கார் வாங்குவான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீ வில் பை எ கார். இதுல வந்து அவன் கார் வாங்க மாட்டான், ஸோ நம்ம அது கூட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்றோம். எது கூட? ஆக்ஸிலரி வெர்ப் வில் கூட. ஸோ அவன் கார் வாங்க மாட்டான் அப்படின்னா he will not buy a car. he will not buy a car. நெக்ஸ்ட் ஒன். அதே சென்டென்ஸ் ஃபியூச்சர் சென்டென்ஸ்லேயும் எப்படி கொஸ்டின் மேக் பண்றது, ஹவு டு மேக் த கொஸ்டின் இன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சேம் அதே தான். எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் நேம், எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் பாசிட்டிவான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஆக்ஸிலரி வெர்ப் என்னது? வில். பாசிட்டிவ் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போகணும். அதே இது நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வில் நாட் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை முன்னாடி கொண்டு போகணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ வருவாயா. நீனா யூ, வருவாயா வர்றது வந்து கம். ஸோ நீ வருவாயா, இது ஒரு பாசிட்டிவான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் கேட்கணும் என்ன பண்ணணும்? ஆக்ஸிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போகணும். ஆக்ஸிலரி வெர்ப் என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில். ஸோ நம்ம வில்ல முன்னாடி கொண்டு போயிருக்கோம். வில் யூ கம், வில் யூ கம். நெக்ஸ்ட் ஒன். அவன் நியூ ஃபோன் வாங்குவான். ஸோ அவன்னா ஹீ, நியூ ஃபோன்னா நியூ ஃபோன் தான், வாங்குறதுன்னா பை. ஸோ வாங்குவானான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நார்மலான ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் தான். ஸோ ஆக்ஸிலரி வெர்பை முன்னாடி கொண்டு போகணும். என்ன ஆக்ஸிலரி வெர்பு? வில். ஸோ வில்ல முன்னாடி கொண்டு போனோம்னா வில் ஹி பை எ நியூ ஃபோன், வில் ஹி பை எ நியூ ஃபோன். இப்போ வாங்க மாட்டானா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன நம்ம சொல்லியிருப்போம்னா வில் நாட் ஹி பை எ நியூ ஃபோன். வில் நாட் ஒரு நாட் ஆட் பண்ணிப்போம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ உன்னுடைய ப்ராஜெக்டை முடித்து விடுவாயா. நம்ம வந்து நம்ம பேசும்போதே அது வந்து என்ன ஃபர்ஸ்ட் ப்ரெசென்டா பாஸ்டா ஃபியூச்சரான்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் வந்து ஆக்சுவலி வெர்பை முன்னாடி கொண்டு போகணும். கொஸ்டின் இல்லைன்னா சப்ஜெக்ட்லேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சாலே அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, ஃபியூச்சர் டென்ஸ்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வில்ல முன்னாடி கொண்டு போகிறோம். நீனா யூ, உன்னுடையனா யுவர், ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட், முடித்து விடுறதுனா கம்ப்ளீட். ஸோ வில் யூ கம்ப்ளீட் யுவர் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன். நாம் பீச்சுக்கு போகலாமா. நாம்னா வி, பீச்னா பீச் தான், போகிறது வந்து கோ. ஸோ நாம் பீச்சுக்கு போகலாமா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆக்ஸிலரி வெர்பை முன்னாடி கொண்டு போகணும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஆக்ஸிலரி வெர்ப் என்னது? ஃபியூச்சர் டென்ஸோட ஆக்ஸிலரி வெர்பு வில். ஸோ நம்ம வில்ல வந்து முன்னாடி கொண்டு போயிருக்கோம். ஸோ வில் வி கோ டு பீச், வில் வி கோ டு பீச். நெக்ஸ்ட் ஒன். நீ சமைக்க மாட்டாயா. நீனா யூ, சமைக்கிறதுனா குக், மாட்டாயா. ஸோ இப்போ நீ சமைப்பாயா அப்படின்னு கேட்டிருந்தோம்னா நம்ம வில் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். வில் மட்டும் ஆக்ஸிலரி வெர்ப் சப்ஜெக்ட்க்கு முன்னாடி கொண்டு போய் வில் யூ குக், எப்படி நீ சமைப்பாயா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனா இங்க என்ன கேட்டிருக்கா? நீ சமைக்க மாட்டாயா. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின், அதனாலதான் நம்ம வில் நாட் முன்னாடி கொண்டு போயிருக்கோம். ஸோ வில் நாட் யூ குக், வில் நாட் யூ குக். அவள் துணி துவைக்க மாட்டாளா. அவள்னா ஷீ, துணினா கிளாத்ஸ், துவைக்கிறது அப்படின்னா வாஷ். ஸோ இதுல வந்து அவள் துணி துவைப்பாளா அப்படின்னு கேட்டிருந்தோம்னா வில் ஷி வாஷ் த கிளாத்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் இங்க துணி துவைக்க மாட்டாளா அப்படிங்கும்போது அது ஒரு நெகட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வில் கூட ஒரு நாட் ஆட் பண்ணியிருக்கோம். அவள் துணி துவைக்க மாட்டாளா. வில் நாட் ஷி
wash the cloth. Will not she wash the clothes? ஓகே, டுடேஸ் ஹோம்ஒர்க். இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, நான் வீட்டை சுத்தம் செய்வேன். ஸோ நம்ம சென்டென்ஸை பார்த்தோடே தெரியுது, சுத்தம் செய்வேன் இனிமேதான். ஸோ நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் நாய், வீடுனா ஹவுஸ், சுத்தம்னா கிளீன். ஓகே, இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.